நம்முடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு 7வது நட்சத்திரமா வரக்கூடியதாங்க வதை தாரைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த வதை தாரை இருக்கு இல்லைங்களா? இந்த வதை தாரையில வந்து நம்ம சில விஷயங்களை செய்யவே கூடாது. முக்கியமா. முக்கியமா வந்து ஒரு இடத்துல போய் வந்து நீங்க அதாவது ஒரு வேலைக்கு அப்பாயின்ட்மென்ட் ஆயிடுறீங்க. அத பத்தி தவறு இல்ல. ஆனால் அந்த அலுவலகத்தில் நீங்கள் சேரக்கூடிய நாள் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு 7வது நட்சத்திரமாக வரக்கூடாது. அப்ப 7வது நட்சத்திர நாள் நீங்க போய் சேர்ந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆபீஸ்ல சேர்ந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா, பெரிய அவஸ்தையா இருந்துட்டே இருக்கும். இத விட முக்கியமா, நம்ம ஒரு ஆப்பரேஷன் வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஒரு நாள் குறிக்க சொல்லுவாங்க. அத வந்து இந்த வதைத்தாரை நாளில் தயவு செய்து குறித்துக் கொள்ளாதீர்கள். இதன் மூலமாக பெரிய ஒரு ஒரு சின்ன ஒரு விஷயமா தான் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா, பெரிய ஒரு பூதாகரமா ஆயிடும். நமக்கு நம்முடைய உயிருக்கே வந்து ஒரு ஆபத்தா கூட வந்து முடியலாம் அந்த நாள். ஓகேங்களா? இது மாதிரிலாம் நாட்களை மிக மிக சரியாக பார்த்து அனைத்து காரியங்களும் நாம் செய்தால் அனைத்து நாட்களுமே நமக்கு சக்சஸான நாளாக மாறும்.